ஹாய் எல்லாருக்கும், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் கிரேவி தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஆனியன், தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இதில் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படனா 2 தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைட்டாக அதில் உப்பு போட்டோம்னா நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே தேங்காயும் போட்டு மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கும்போது தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காளானை கட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் விழுது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி அதில் விழுத நம்ம அதிலேயே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதன் பிறகு நமக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தழை போட்டு இறக்கிடுங்க. சூடான காளான் கிரேவி ரெடி.